பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பிரபணம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கரன் ஜோதிட எனக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரே குருமுறை என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போட்டு அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி குரு பகவானுடைய 12 வருஷத்துக்கு அப்புறம் உச்சமான கிரக பயிற்சி. இது நீங்க ஒரு நாள் மாத பலன்லாம் கிடையாது, இது வருஷம் ஃபுல்லா நீங்க பார்க்கக்கூடிய பலன். இந்த வருஷத்துல குரு பகவான் உங்களுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எதுல போகணும், எதுல போகக்கூடாது, அதுக்கான பதிவு இந்த வீடியோக்குள்ள முழுக்க இருக்கு. குரு பகவான் பாருங்க, புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாவத்துல இருந்து 4ஆம் பாவத்துக்கு பயிற்சியாகி கடகத்துல உச்சமாகிறார் 12 வருஷத்துக்கு அப்புறம். இதுல இன்னொரு விஷயம் நான் ஓப்பனா சொல்றேன், எத்தனை பேரு சனி பகவானுடைய பாதிப்புல இருக்கீங்களோ அத்தனை பேருக்குமே இந்த குரு பயிற்சி உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றிக்கான ஒரு முதல் ஸ்டெப்பாக இந்த பயிற்சி இருக்கும். பாத்துங்க, இப்ப 7 சனி இருக்கு, அஷ்டம சனி இருக்கு, எந்த ஒரு சனி பகவானது கட்டும், எந்த ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுவார். அதுக்கான நேரம் இருக்கு. ஏன்னா ஆன்மீகம் நல்லா இருக்கும். ஏன்னா குருனா தங்கம், பொன், பொருள், நகை, இது எல்லாமே குரு தான். குரு பார்த்தால் கோடி நன்மை எதுக்கு சொல்லியிருக்காங்க? பெருசா உள்ள பாதிப்பு, குரு பார்த்தால் தோஷம் கிடையாது. ஜாதகத்தை தயவு செய்து குரு சுக்கிரன் ஜோதிட ஃபர்ஸ்ட் அடிப்பாங்கன்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப நம்ம போய் ஆன்மீகத்தால் உங்களுக்கு நல்லபடியா சேரும். உங்க ஜாதகத்துல எத்தனாம் இடத்துல குரு நல்லா இருக்காரா, எப்படி எத்தனாம் இடத்துல இருக்காரு, எத்தனாம் இடத்துல ஸ்தானத்துல எப்படி உட்கார்ந்துருக்காரு, ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் குரு ஒவ்வொரு விதமான பலன் கொடுப்பார். இப்ப 12 ராசியும் குரு பகவான் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவாக சிம்மராசி கால சக்கரத்தின் 5வது ராசி தான் சிம்மம். எப்படி தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், நீங்க எடுத்து பாத்துங்க. பயங்கரமா திறமையா யூஸ் பண்ணக்கூடிய ஒரே குணம் சிம்மத்துக்கிட்ட நிறைய இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும், எந்த காரியத்தை எப்படி கொண்டு போய் பயங்கரமா அறிவா திங்க் பண்ணக்கூடிய ஒரே குணம் சிம்மம். சிங்க நடை போடக்கூடிய ஒரே ராசி சிம்மம் தான். ஒரு நிர்வாக திறமை இருக்குங்க, வேற ஒண்ணும் கிடையாதுங்க. போய் சொல்லணும் அவசியம் கிடையாது, ஏமாத்தணும் அவசியம் கிடையாது. ஒரு கடமை கண்ணியம் கட்டி யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. ரொம்ப பிடிக்கும் சிம்மத்தை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி இது நீங்க ஒரு நாள் 2 நாள் பலன் கிடையாது, இது வருஷ பலன். நல்லா பார்த்துக்கணும். இப்படி வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்கு. நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க. சிம்மராசில பிறந்த அனைவருமே உங்க பிறந்த தேதி, பிறந்த நேரப்பாக உங்க ஜாதகத்துல எத்தனாம் இடத்துல குரு பகவான் நல்லா இருக்காரா, கெட்டு போயிருக்காரா, இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம விதி ஜாகம் தான் உயிர். இப்ப சொல்லக்கூடிய பலன் உடல். சில பேர் பாருங்க பிறந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு நான் சொல்றேன், இந்த பதிவு சொல்றேன். 7 சனியில பாதிக்கப்படுறீங்களா, அவங்களுக்கு இந்த பதிவு நான் சொல்றேன். அஷ்டம சனியில நிறைய பேர் பாதிக்கப்படுறீங்களா, அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு மாற்றமா இருக்கும். இப்ப எந்த பரிகாரம் பண்ணாலும் சரி, அந்த பரிகாரம் உடனே சித்தி ஆகுன்னா குருபான் உச்சத்துல இருக்க. இப்ப நான் ஏன் இந்த வீடியோ நம்ம பதிவு பண்றோம்னா, கண்டிப்பா யாருக்கும் ஒருத்தருக்கு இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா குருநான் தங்கம், பொன், பொருள், நகை, சேமிப்பு எல்லாமே குரு தான். அடுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, ஒழுக்கம் எல்லாமே குரு தான். ஏன்னா குரு ஒரு முக்கியமான ஒரு கிரகம். நம்ம விதியில உள்ள ஜாதகத்துல ஒரு தோஷத்தை நீக்கக்கூடிய பவர் அவருக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்குமே கிடையாது. அப்படிப்பட்ட பயிற்சி வருஷம் முழு அந்த வீடியோ நீங்க பார்க்கணும். உங்க நட்சத்திரத்துக்கு இந்த குரு பயிற்சி என்னென்ன யோகம் இருக்கு, அதுக்கான பதிவும் இந்த வீடியோக்குள்ள இருக்குது. தசாபதியை பாருங்க, பலனை பாருங்க, சூப்பரா இருக்கும். ஏன்னா குரு உங்க ஜாதக பிரகாரம் பார்த்தீங்கன்னா, உங்க ராசி பிரகாரம் பார்த்தீங்கன்னா 5 கூடையவர். 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆசைகள் இருக்கு. இப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு ஆசையில இருப்பீங்களே, இல்லை ஆல்ரெடி நம்ம குரு பயிற்சி வந்தா எல்லாருமே ஜாதக நோட்டு நேரம் எடுத்திருப்பீங்க. ஏன்னா பார்க்கணும், பார்த்துக்கிட்டு நம்ம பயணம் பண்ணணும். ஏன்னா 5க்கு ஆசை தூண்டக்கூடிய கிரகம் குழந்தை, பூர்வீகம், குலதெய்வம், நம்ம உள்ள ஆசை எல்லாமே 5ஆம் பாவம் தான். அடுத்து 8ஆம் வீட்டு அதிபதி, வெளிநாடு, வெளியூர், இடம், ஏதாச்சும் ஒரு இடத்த மாத்துறது, பண்றது, ஒரு வழக்குல ஜெயிக்கிறது எல்லாமே இந்த 8ஆம் இடம் தான். வழக்கு வருமா வரதான் 8ஆம் இடத்தை பார்க்கணும். கேஸ்ல ஜெயிப்பமா ஜெயிக்கணும் 8ஆம் இடத்தை பார்க்கணும். இதுக்கெல்லாம் அதிபதி குருவா வருவதால் அவர் போய் 12ஆம் இடத்துல போய் நிக்கிறாரு. எப்படி 12ஆம் இடத்துல விரயத்தை நிக்க சொல்லுவாங்கன்னா, இங்க விரயஸ்தானம் வேலை செய்யாது. அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர் பூசத்துல போறாரு. இதுல சனி பகவானுடைய நட்சத்திரம் போய் அந்த சனி பகவானை இவர் பார்க்கிறார். இதுதான் இங்க இந்த விஷயத்த மட்டும் நீங்க கரெக்டா பாத்துக்கணும். பாருங்க, கெட்டவர் கெட்டிடும்
கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யோகம் இந்த சிம்மத்தை பொறுத்தவரை பயங்கரமா வேலை செய்யும். கெட்ட இடத்துல ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறாரு. அவருடைய சாரத்தை வாங்கி இந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்து அவரும் மறைவு ஸ்தானத்தை வந்து பாக்குறாரு. இது உங்களுக்கு தெளிவா புரியும் நினைக்கிறேன். ஒரு கிரகம் கெட்டு போச்சு, அது கெட்ட இடத்துல வாங்க சாரத்தையே வாங்கி பார்க்குதுன்னா அது கண்டிப்பா அது 100க்கு 200% நல்லதை மட்டும்தான் செய்யும். ஏன்னா சிம்மத்தை பொறுத்தவரை கடன் இருக்கு, பகை இருக்கு, எதிரி இருக்கு, வழக்கு இருக்கு, கணவன் மனைவி ஒற்றுமை செல்ல நிறைய குழப்பத்தை பார்த்து நிறைய பிரச்சனையை பார்த்தது ஏன்னா சிம்மம் மட்டும்தான். நீங்க கேட்டு பாருங்க, என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டாங்க. திருமண வாழ்க்கையோ, குடும்ப வாழ்க்கையோ, வேலையோ, தொழிலோ, உத்தியோகமோ, வருமானமோ, பொருளாதாரமோ எதுவுமே நல்ல ஒரு நிம்மதியா இல்லை. ஒரு தடுமாற்றத்துக்கு போனது யாருன்னா அந்த சிம்ம ராசிக்காரங்க. படிப்பு, கல்வி எல்லாத்துலயும் சொல்றேன். அரசியல், அரசாங்கம் நிறைய தரங்களை பார்த்துட்டாங்க. மருத்துவமனைக்கு போகாத ஆளே கிடையாது. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது சிம்ம ராசிக்காரங்க. அந்த அஷ்டம சனியில பாதிக்கப்பட்டீங்க அவங்க எல்லாத்துக்கும் சரி இனிமே ரிலீஃப் தான். முதல் பலன் என்னன்னா வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்க போகுது. இதை எடுத்தவனா அவர் சூப்பரா பர்டிகுலரா கொண்டு போவார். வேலைஸ்தான அதிபதிய பார்க்கிறார். வேலைஸ்தானத்தை அவர் 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கிறார். வெளிநாடுக்கு நம்ம ஏன் இருக்கணும், வெளிநாடு 4+8 அந்த ஸ்தானத்தையும் அவர் பார்க்கிறார். இப்ப வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்குற அனைவருக்கும் ஒரு டாப்பான யோகத்தை கொடுப்பாரு. சிம்மத்துக்கு உயர் பதவியை கொடுப்பாரு, வேற நல்ல ஒரு மாற்றம் கொடுப்பாரு, இந்த விசா பிரச்சனை சனி போடுவாரு, வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாத்துவார். இது எல்லாமே சிம்மத்துக்கு நடக்கும். செலவு இடமாற்றம் நிறைய உண்டு. இது இப்ப இந்த நீங்க ஒரு சுப செலவா பண்ணுங்க. ஒண்ணு இல்லை, நான் வீடு வாங்குறேன்னா, இடம் வாங்குறேன்னா, வண்டி வாங்குறேன்னா, வெளிநாடு போனா வெளியே எல்லாமே பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுடைய பிளானா இருக்கும் மனசுல. இதுதான் பிளான், வேற எந்த பிளான் இருக்காது. கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது. உங்க மேல எந்த ஒரு வழக்கு போட அந்த வழக்குல நீங்க ஜெயிப்பீங்க. நீங்க கிங்கா இருவீங்க. வழக்கு ஸ்தானத்தை பாக்குறாரு குரு. அப்ப உங்க மேல வழக்கு போட முடியுமா? பேங்க்ல லோன், கடன் மெயினா உடம்பு ஆரோக்கியம், மருத்துவ சம்பந்த செலவை இப்ப குறைப்பீங்க. நான் சொல்ல அந்த விபரீத ராஜயோகத்தால் நீங்க குறைப்பீங்க. தாத்தா சொத்து, அப்பா சொத்து வாங்கணும். நான் சொல்லிட்டேன் 5ஆம் வீட்டு அதிபதியா உச்சத்துல உட்காந்துட்டாரு. தாத்தா சொத்து, அம்மாவுடைய சொத்து, ஏதோ சொத்துல உள்ள வில்லங்க சரியாக போகுது. விற்க முடியாத இடத்த வித்து முடிக்கிறீங்க. இது கன்ஃபார்ம். வண்டி, வாகனம், பூமி எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் பர்ஃபெக்டா இருக்கும். நல்ல ஒரு விஷயம், நல்ல காரியத்தை இந்த சிம்மம் இந்த குரு பயிற்சி பயங்கரமா அந்த சூப்பரா கொடுக்குது பாரு. கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும். நீங்க திருமணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. திருமண வாழ்க்கையில சந்தோஷமா நீங்க வாழலாம். எந்த ஒரு தடங்களும் சிம்மத்துக்கு இருக்காது. இப்ப எடுங்க லாட்டரி சீட்டை எடுத்து பாருங்க, அடிக்கும் பாருங்க. ஜாக்பாட் யோகம் கண்டிப்பா 100% அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரேன். ஜாதகம் பண்ணா கண்டிப்பா லாட்டரி யோகம் பயங்கரமா விழுவக்கூடிய அமைப்பு பக்காவா இருக்கு. பார்த்து கமிஷன் வியாபாரம், ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, கட்டிடத்தை சார்ந்த துறை, கலைத்துறை, இசைத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். யாருக்கு? சிம்மத்துக்கு சொல்றேன். இப்ப எந்த ஒரு தடங்களும் சிம்மத்துக்கு இல்லை. ஜாதக தசாபதி நல்லா இருந்தா எல்லாமே நல்லதா நடக்குங்க. நீங்க கவலையப்படாதீங்க. திடீர் லாட்டரியும் கண்டிப்பா அடிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க ஜாதகத்தை பார்க்காம மட்டும் எடுக்காதீங்க. எல்லாமே நல்லா இருக்கும். மெயினா கணவனுடைய ஒற்றுமையும் உங்களோட உடம்பு ஆரோக்கியம் நல்ல ஒரு ஹெல்த்தை சூப்பரா கொடுப்பாரு. தொழில் பண்றவங்க மட்டும் உங்க ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, சனி பவன் எப்படி பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். ஏன்னா இப்ப எல்லாமே நல்லதா அமைப்பாரு. நான் சொல்ல அந்த யோகம் உங்களுக்கு பயங்கரமா வேலை செய்யும். இந்த குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு விரைய குருன்னு சொல்லுவாங்க. அந்த விரைய குரு நான் சொல்ல முடியாது. ஏன்னா இது லாப குருவாக திடீர் யோக குருவா மாறும். இப்ப நட்சத்திரத்துல போமா, முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க அரசியல் அரசாங்கத்துல பெரிய லெவலுக்கு வருவாங்க. இது எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா எதுவுமே சொல்லிக் கொடுக்க வேணாம். பார்த்தோன்னா செய்யக்கூடிய மைப்பு சாவரம் இருக்கும். மருத்துவத்துறை நல்லா இருக்கும், கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும், கெமிக்கல் துறை நல்லா இருக்கும். இந்த ஹார்ட் ஒர்க் பார்க்கக்கூடிய நபர்கள், இந்த வாகனம், இந்த நெருப்பு சார்ந்த துறை எல்லாமே பட்டையை கிளப்புவாங்க. கெட்ட விஷயம் எதுவும் நடக்காது. மகத்துல பிறந்தவங்க நிறைய நல்ல விஷயம் தேடி வந்துகிட்டே இருக்கும். பாத்துங்க. இந்த வருஷம் போல சொல்றேன், உங்களுக்கு நல்ல யோகம் தான் இருக்குது. கெட்ட விஷயம் நடக்காது. லாபம், வருமானம், பொருளாதாரம், இன்கம் நிறைய ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். அடுத்து பூர நட்சத்திரம் நல்ல ஒழுக்கமான குணம், நல்ல கற்பனையான குணம், திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எதுக்குமே பயப்படாதீங்க. பூரத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்கும் சரி இப்ப நல்ல ஒரு டைம் வேலை செய்யும். வெளிநாடு, வெளியூர், வேலை, தொழில், உத்தியோகம், கணவனுடைய ஒற்றுமை, குடும்பத்துல ஒரு நல்ல விஷயம், திடீர் யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஒரு பயணங்கள் மூலமாக நல்ல காரியம் நடக்கும் உங்களுக்கு. பாருங்க, இந்த குரு பயிற்சி பயங்கரமான ஒரு மாற்றம் இருக்கு. எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சூப்பரா இருக்கும். தொழில் சூப்பரா இருக்கும், உத்தியோகம் நல்லா இருக்கும், உயர் பதவி, பட்டம், பதவி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுப்பாரு. அடுத்து உத்திர நட்சத்திரம் பண்ணுவாங்க. நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், யாருக்கும் பயப்பட மாட்டாங்க, பயங்கரமா திறமையான குணம் உத்திரத்துல பிறந்தா கண்டிப்பா இருக்கும். இனிமே தான் உத்திர நட்சத்திரம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு.
ஏன்னா எப்படி பார்த்தாலும் சூரியன் உங்க ராசியை நோக்கி வந்துருவாரு, கவலையப்படாதீங்க. இந்த குரு பேச்சு உங்க ராசி வந்துருவாரு. இப்ப பாருங்க, உங்களுக்கு லாபம், வருமானம், வேலை உத்தியத்துல ப்ரமோஷனோ, தொழில் உத்தியம் நல்ல ஒரு மாற்றமோ ஏதாச்சும் இந்த குரு பேச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். ஜூலைக்கு அப்புறம் நிறைய விஷயம் மாறும் பாருங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தெரிய வருது. அரசியல், அரசாங்கம், படிப்பு, கல்வி, வேலை உத்தியம், தொழில், வருமானம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. இடத்தக்கார எல்லாமே வெற்றியா மாறும். வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி சிம்ம ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.